வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் மாதிரி. எப்படிப்பட்டது? மாரத்தான். மாரத்தான்னா என்ன தெரியுமா? ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்ல, ரொம்ப தூரம் ஓடணும். ரொம்ப தூரம் ஓடுகிற ஒரு ஓட்டத்தை குயிக்கா ஓட முடியாது, வேகமா நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அந்த ஓட்டத்தை எப்படிதான் ஓடணும்னா பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு அவசியமான ஒரு குணம் என்னன்னு சொல்லுதுன்னா வேதம், பொறுமை. என்ன தேவை நமக்கு? பொறுமை தேவை. என்ன பொறுமை தேவை அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாமே நடந்து விடுவது கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாம் கிடைத்து விடுவது கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம கிறிஸ்துவை போல மாறி விடுவது கிடையாது. இதெல்லாம் என்னன்னா, தொடர்ந்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிற ஓட்டத்துல நம்ம பல தடைகளை கடந்து பல போராட்டங்களை கடந்து ஓடும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் சாட்சியாக திரளான சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? திரளான சாட்சிகள். யாரை சாட்சிகளாய் வைத்திருக்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். யோபு நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். இன்னும் தாவீது நமக்கு சாட்சியாக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு எப்படி இருக்கிறாங்க? சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த சாட்சிகள் எல்லாம் வேத புத்தகமாக தொகுத்து நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வேதத்தை நம்ம படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். நம்ம படிக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால், அவர்களுடைய சாட்சிகள் நம்மை தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தில் ஓடுவதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் வேதத்துல. பாருங்க, ஆபிரகாமை தேவன் சந்திக்கும் பொழுது முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் யாருன்னா ஆபிரகாம் தான். ஹல்லேலூயா. வேதத்துல முதல் வாக்குத்தத்தம், ஆமென், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது யாருக்கு அப்படின்னா ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1, 12, 1, 2, 3 வசனம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆனா இந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையும் கொடுத்தார். ஆமென். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு கட்டளையும் வாக்குத்தத்தமும் ரெண்டுமே நம்மை பின்பற்றி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாக்குத்தத்தத்தையும் நீங்க மறந்துட கூடாது, உங்க கட்டளையையும் நீங்கள் விட்டுவிட கூடாது. ஆபிரகாமுக்கு கட்டளை என்ன? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இது அவனுக்கு கட்டளை. அவன் அதே இடத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் வராது. எப்ப ஆசீர்வாதம் வரும்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்ம போகும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். We need patience. Without patience, sometimes we will become patient. நிறைய பேருக்கு புரியல. பொறுமை இல்லாம நம்ம ஓடும் பொழுது நம்ம என்னவா மாறிடுவோம்னா வியாதியஸ்தரா மாறிடுவோம், நோயாளியா மாறிடுவோம். இன்னைக்கு உலகத்துல எல்லாமே துரிதம் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலம். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா? ஃபாஸ்ட் டாக், ஃபாஸ்ட் ரீசார்ஜ், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யாருக்காவது பொறுமையா போய் காத்திருக்கிறது பிடிக்குதா? ஹல்லேலூயா. நாங்க சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்க போகும்போது அந்த ஆர்டர் எடுக்கும்போதே அவர் சொல்லிட்டார், சார் யுவர் ஆர்டர் will take 25 minutes to get prepared, so please be patient அப்படின்ட்டு. Please be patient. என்ன சொல்லிட்டாரு? நீ ஆர்டர் இங்க கொடுத்த ஆர்டர்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது எங்களுக்கு 25 இருந்து 30 நிமிஷம் இருக்கும், அதனால பொறுமை காக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நாங்க அடுத்த 10 நிமிஷம்
பையன் வாட்ச பாக்குறான், டாடி பசிக்குது. என்னது பசிக்குது? ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, 30 நிமிஷம் ஆகும். ஆனா இங்க எவ்வளவு நிமிஷம் தான் ஆயிருக்கு? 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. பையன் இப்பவே அவனுக்கு சொன்ன ஆர்டர்லயே இப்ப அவனுக்கு என்ன வருதுங்க, பசி. அந்த அந்த வாசனை, அந்த நறுமணம் எல்லாம் என்னத்தை கொண்டு வருது? பசியை தூண்டுகிறது. ஆனா ஃபுட்டு வராது, ஃபுட்டு வராது. ஏன்னா ஃபுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 நிமிஷம் ஆகும். மீறினா 10 நிமிஷம் அதிகமா தான் ஆகுமே தவிர சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நாங்க 10 நிமிஷம் முடிஞ்சு இவனுக்காக வெயிட் கேட்டோம், வந்துருங்களா சீக்கிரமா? சார் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் சார், 30 மினிட்ஸ் ஆகும் சார் அப்படின்ட்டாரு. அதுக்கு திரும்ப ஒரு 20 நிமிஷம் கழிச்சோன்னே இன்னொரு பையன், டாடி கொஞ்சம் கேளுங்க பசிக்குது அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருப்பதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இதெல்லாம் நம்ம நேரத்துல நடக்கணும். நம்ம நிறைய நேரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எத்தனை வயசுல கொடுக்கப்பட்டது? 70. ஆயத்தரம் தான் சொல்லுங்களேன், எவ்வளவு வயசுல? 75 வயசுல கொடுக்கப்பட்டது. ஆனா அது நிறைவேறி திரும்புறது எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 100 வருஷம். இப்ப 25 வருஷம் ஆண்டவர் காணாம போயிட்டாரா? ஆபிரகாம் இல்லாம போயிட்டானா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை அடிக்கடி சந்திக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? அடிக்கடி வந்து சந்திக்கிறார். ஆதியாகமம் 12ல சந்திக்கிறார், ஆதியாகமம் 13ல சந்திக்கிறார், ஆதியாகமம் 15ல சந்திக்கிறார், திரும்பி ஆதியாகமம் 17ல சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், ஒவ்வொரு முறையும் அவனை என்ன பண்றாருன்னா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன என்கரேஜ் பண்றாரு? நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். நான் கொடுத்த ஓட்டத்துல நீ என்ன செய்ய? ஓடிட்டே இரு அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்துல மனைவிகள் பொறுமையை இழந்துடுறோம். மனைவிகள் என்ன இழந்துடுறோம்? பொறுமை இழந்துடுறோம். ஏன் பொறுமை இழந்துடுறோம் அப்படின்னா, நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருக்க நமக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, சோர்ந்து போயிடுறோம். இந்த பொறுமை எதனால இழக்கிறோம்னா, சோர்வு வரும்போது நம்ம பொறுமை என்ன செய்யறோம்? இழந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. இந்த மாரத்தான் ஓடுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல மாரத்தான் ஓடுவாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவாங்க? மினிமம் ஒரு 42 கிலோமீட்டர் ஓடுவான். எவ்வளவு தூரம்? ஆனா அது எப்படி ஓடுவானா, உசைன் போல்ட் ஓடுற மாதிரி ஓட முடியாது. நிறைய பேர் உசைன் போல்ட் 100 மீட்டர் ஓடணும்னா 10 செகண்ட்ல கையை தட்டுறீங்க. ஆனா நான் உசைன் போல்ட்டுக்காக கை தட்டல. யாருக்காக கை தட்டுறேன்னா, 42 கிலோமீட்டர் பொறுமையா ஓடி ஒருத்தர் சாதிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, அதுதான் சாதனை. உசைன் போல்ட் அதுக்காக சாதனை இல்லைன்னு சொல்லல, அவருடைய சாதனை வேற. ஆனா 42 கிலோமீட்டரும் அந்த வெயிலையும், உஷ்ணத்திலையும், பனியிலையும், மழையிலையும், தாகத்திலையும், வேர்வையும் சிந்தி ஓடி கடைசியில் அவன் முடிக்க முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா. ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம விசுவாச வாழ்க்கையில காத்திருக்க நமக்கு என்ன செய்யல முடியறது இல்ல. ஆமென். சோர்ந்து போய் விடுகிறோம். உடனே என்ன செய்யறோம்? வேற ஆப்ஷனை தேடுறோம். அடுத்தது ஏதாவது நடக்குமா, குறுக்கு வழியில ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். சாரா அப்படிதான் என்ன பண்ணாங்க, குழந்தையே கிடைக்கலன்னு அவங்க ரொம்ப சோர்ந்து போய் யார் மூலமாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், ஆகார் மூலமாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் சந்தோஷமா போய் ஒரு குழந்தையை பெற்றுட்டான். கடைசியில அந்த குழந்தை மிகுந்த உபத்திரவமாய் போச்சு. இப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஈசாக்கு வந்தோடனே இந்த குறுக்கு வழியில வந்த குழந்தை யாரை எதிர்க்குது? இப்போ வாக்குத்தத்தத்தை எதிர்க்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையும் போராட்டமும் தீராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க காத்திருக்காம நீங்களா ஒரு வழியை தெரிந்தெடுத்து உள்ள கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா, இது காலம் பூரா உங்களை குத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. இப்ப நீங்க அதை மாற்றவே முடியாது. அது வந்துருச்சு, வாழ்க்கையில வந்துருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40 வாசிக்கிறோம் இல்லையா, 1வது வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஓடினாரு? 25 வருஷம் ஒரு ஓட்டம். யோசித்து பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு 25 வருஷம் வரைக்கும் பொறுமையா காத்திருப்பீங்க? சிலர் ஆண்டவருக்கு என்ன செய்வோம், ஒழுங்கா ஆண்டவருக்கு சொல்லுவோம், தசம்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க, காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, சபைக்கு ஒழுங்கா வருவாங்க, எல்லா ஜபத்திலையும் கலந்துக்குவாங்க.
இப்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துடும். வாழ்க்கையில என்ன வந்துடும்? ஒரு பிரச்சனை வந்துடும். இப்ப அந்த பிரச்சனை வந்தோடனே இவன் கவனம் பூரா அந்த பிரச்சனை என்ன செய்யும்? இழுக்கும். இவனுக்குள்ள கேள்வி வரும். நான் ஆண்டவருக்காக ஒழுங்கா தசமபாகம் கொடுத்தேன், நான் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போனேன், உபவாசம் எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன், அப்புறம் என்ன பண்ணேன்? நானு ஊழியம் எல்லாம் செஞ்சேன், என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு இவருக்கு ஒரு கேள்வி. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மாரத்தான் ஓடும் பொழுது பல தடைகள். அல்லேலூயா. அப்ப வழியில எல்லாம் என்ன வச்சிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வச்சிருப்பான். தண்ணி மட்டும் தான் வச்சிருப்பானா? ஜூஸ் வச்சிருப்பான். இந்த ஓடுறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓடும் பொழுது சோர்வாகும் பொழுது கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன செஞ்சுக்குவான்? தலையில எல்லாம் ஊத்திக்குவான், தன்னை குளிர்ச்சி படுத்துறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் வழியில போய் என்ன செய்வான்? குளுக்கோஸ் இருந்தா கொஞ்சம் எடுத்து குடிச்சுவான், கொஞ்சம் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு. நம்மால என்ன பண்ணுவாரு? சோர்ந்து வந்தா அங்கேயே உட்காந்துருவாரு. இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன், இனி ஆண்டவர் என்ன கை விட்டுட்டார், நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓடவே மாட்டேன். சபைக்கு கொடுத்தத ஒருத்தர் கேஸ் போட்டாரா? ஏங்க, அமெரிக்கால ஒருத்தர் கேஸ் போட்டார் ஒரு பாஸ்டர் மேல. என்ன கேஸ் அப்படின்னா, வினோதமான ஒரு கேஸ். நான் இந்த சபைக்கு 10 வருஷமா போயிருக்கேன். பாஸ்டர் வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணுவார். நீ கர்த்தருக்கு கொடுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் பண்ணார். அதனால இவர் சொன்ன பண்ண பிரசங்கத்தை நம்பி நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் என்ன செய்யல, வரல. அதனால நான் கொடுத்த எல்லா தசம பாகத்தையும் காணிக்கையும் இந்த பாஸ்டர் எனக்கு எப்படி கொடுக்கணும்? வட்டியும் முதலுமா திரும்பி வாங்கி கொடுங்க. கோர்ட்ல கேஸ். இப்போ கோர்ட்ல ஹியரிங் வந்துருச்சு. கோர்ட்ல ஹியரிங் வந்துருச்சு. ஜட்ஜ் கூப்பிட்டு கேட்கிறார், அப்பா இவர் உங்க சர்ச் மெம்பரா? ஆமாங்க. எத்தனை வருஷமா வரார்? 10 வருஷமா வரார். இவர் உங்க மேல ஒரு பராதி கொடுத்திருக்கிறார், வழக்கு போட்டிருக்கிறார். வழக்கு என்னன்னா, நீங்க பிரசங்கம் பண்ணதுனால அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி 10 வருஷம் என்ன கொடுத்திருக்காரு? உங்களுக்கு தசம் பாகம் கொடுத்திருக்காராமா. இப்ப 10 வருஷத்துல இவருக்கு என்ன வரல? ஆசீர்வாதமே வரல அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனால இந்த 10 வருஷம் கொடுத்த காணிக்கையும் நீங்க வட்டியும் முதல்ல இவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி உங்க மேல வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வாதத்தையும் நாங்க கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொன்ன பாஸ்டர் சொன்னாரா, நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் உண்மைதாங்கய்யா, நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணேன், இன்னைக்கும் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் உண்மைதாங்கய்யா. ஆனா இவருக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னா, நான் சொல்லலங்க, என் வேதம் அப்படி சொல்லுகிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறது. அமுக்கி குலுக்கி சரித்து விடும்படி நன்றாய் அல்லது மடியில போடுவார்கள் வசனம் சொல்லி இருக்கு. அதனால என் மேல எந்த குற்றமும் இல்லைங்க. நீங்க கேஸ் போடுறதுன்னா பைபிள் எழுதுனது மேலதான் நீங்க கேஸ் போடணும். யார் மேல கேஸ் போடணும்? ஆமா. இப்போ ஜட்ஜு கேக்குறாரா, என்னய்யா உங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இப்ப யார் மேல கேஸ் போட போறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, இந்த பைபிள் எழுதுனவங்க எழுதி இருந்தாலுமே இதை படிச்சு எனக்கு விளக்கி சொன்னது இவர் தாங்க அப்படின்னா. இப்ப கேஸ் ரொம்ப நாளா என்ன செய்யுது? வழக்குல போயிட்டு இருக்குது. அப்போ பாஸ்டர் கடைசியா ஒரு ஹியரிங் வச்சு இந்த வழக்கை எப்படியாவது முடிக்கணும்னு ஜட்ஜுக்கு ஒரு பெரிய தலைவலியா போச்சான். ஜட்ஜு கடைசியா கேஸ் முடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாராம் பாஸ்டர். யோ ஏதாவது பண்ணி காசை கொடுத்துறியா அப்படின்னா. அவர் சொன்னாரா, நான் இவன் கொடுத்த காசெல்லாம் வாங்கி நான் சாப்பிட்டு தீர்ந்து போச்சு, என்கிட்ட இப்ப காசு கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயத்த அவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா. உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா. எனக்கு 25 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. உன் வீட்டுக்கு நீ சம்பாரிச்சு போட்டியா இல்லையா? உன் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆமா அப்படின்னா. நீ கல்யாணம் பண்ண, பொண்டாட்டி வச்சிருந்த, பிள்ளைங்களை வச்சிருந்த, நீ சம்பாரிச்சு போட்டதுனால அந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி, இப்ப நீயும் அதுல சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நானும் அதுல சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி, உன் பொண்டாட்டி டெய்லி சோறு போட்டாளா? போட்டாரு. நீ கல்யாணம் ஆகும்போது எத்தனை கிலோ வெயிட் இருந்த? நான் 100 கிலோ வெயிட் இருந்தேன். இப்ப எத்தனை கிலோ இருக்கு? 80 கிலோ தான் இருக்கிறேன் அப்படின்னா. 20 கிலோ என்ன ஆச்சு அப்படின்னா. 20 கிலோ என்ன ஆச்சு? அப்பதான் ஜட்ஜிட்ட சொன்னாரா, பாருங்க இவர் பொண்டாட்டி இவர் சம்பாரிச்சு போட்டாரு, பொண்டாட்டி சோறாக்கி போட்டா. இப்ப இவர் பொண்டாட்டி மேல சம்பாரிச்சு போட்ட காசுலாம் திருப்பி கேட்டா பொண்டாட்டி என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரிதான் இந்த கேஸ், இதை வாபஸ் பண்ணுங்க அப்படின்னா. அல்லேலூயா, ஆமென். அதனால நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம், நம்ம கொடுத்துட்டோம் அதனால நடந்துடணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. வசன பைபிள் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வேணுமாமா? பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமை வேணும். பாருங்க, ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான், சில நேரத்துல மழை இல்லாம போயிருது. அந்த நேரத்துல அந்த விதை என்ன ஆயிருது? நஷ்டம் ஆயிருது இல்லையா? அதுக்காக விதையை கொடுத்தவன்ட்ட விதை கடையில போய் நீ கொடுத்த விதையெல்லாம் நஷ்டமாச்சு, எனக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? அதுக்கு காரணம் என்ன? இப்போ மழை வரவில்லை. அல்லது இந்த விவசாயி என்ன பண்ணிருக்க மாட்டான், அதை சரியா பராமரிச்சிருக்கான். விதைச்சுட்டா வந்துரும் நினைக்கிறான் சில பேர். விதைச்சுட்டா வராது. அல்லேலூயா, ஆமென். வசனம் என்ன சொல்லுது? நல்ல நிலத்துல விதைக்கணும்.
உன் இருதயம் நல்ல இருதயமா இருந்து நல்ல எண்ணத்தோட கர்த்தருக்கு கொடுக்கணும்னு கொடுக்கும் பொழுது பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்குது ஆண்டவருக்கு கொடுக்கறதுல. ஒண்ணு, கொடுத்தா திரும்ப வரும் வட்டிக்கு பேசுறான் பாத்தீங்களா, வட்டி. இது வந்து எப்படி விடுற மாதிரி, வட்டி விடுற மாதிரி. நான் ஆண்டவருக்கு கொடுத்த, அவர் எனக்கு திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? ஷேர் மார்க்கெட்ல போட்டு, மும்பைல ஷேர் மார்க்கெட்ல போட்டு, அப்புறம் வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டு அங்க ஆண்டவர் பணத்தை அப்படியே வளர வச்சு உங்களுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு எப்படி கொடுக்கிறதுனா, என்னை ரட்சித்த என் ஆண்டவருக்காக, எனக்கு ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்காக, எனக்கு வாரம் வாரம் சத்தியத்தை சொல்லி என்னை போதிக்கிற என்னுடைய திருச்சபைக்காக நான் மனமுகந்து என்ன செய்யறேன், கொடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கான். பாருங்க, கொடுக்கறதுல ரெண்டு வகையான மக்கள் இருக்கான். ஒண்ணு, கொடுத்தா ஆசீர்வாதம் வரும்னு கொடுக்கிறவன் இருக்கான். இன்னொருத்தர் நன்றியால கொடுக்கிறவன். அல்லேலூயா. சில பேர் பொண்டாட்டியை கல்யாணம் மட்டுமே வேற வழி இல்ல, சோறு போட்டுதான் ஆகணும்னு சொல்லி எதை கிடைக்கிறதெல்லாம் வாங்கி போடுவான். மார்க்கெட்ல போனா எதை வாங்கி போடுவான்? நல்லதை வாங்கி போட மாட்டான். அங்க போய் ஏதாவது அழுகின தக்காளி, அழுகின முட்டையா கூட வாங்கி போடுவான். ஒருத்தன் எப்படின்னா, என் பொண்டாட்டி, என் புள்ள, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லதை வாங்கி என்ன செய்யணும், போடணும்னு போடுறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஆமென். அப்போ நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு குழந்தை இன்னும் கிடைக்கல. வயசு ஆகி போச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், வயசாகி போயிடுச்சு, வாழ்க்கை முடிகிற தருணத்துக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, நல்லா கவனிங்க வசனத்தை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குது, பாரமான யாவற்றையும் என்ன செய்யணுமா, இதெல்லாம் பாரம். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா வந்த பிறகு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு என்னவா மாறுது, பாரமாய் மாறுகிறது. என்ன மாறுகிறது? பாரமாய். இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு, அல்லேலூயா. நம்ம ஓடும் பொழுது நமக்கு நிறைய தடைகள் வரும், சோர்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும். வராதன்னு பைபிள் சொல்லவே இல்லை, வரும். இதெல்லாம் தாண்டி நீ என்ன செய்யணுமா, ஓடணும். அல்லேலூயா. இதை தாண்டி ஓடணும். நீ விசுவாச வாழ்க்கையில வரும் பொழுது குடும்பத்துல எதிர்ப்பு வரும், நண்பர்கள் எதிர்ப்பாங்க, உலகம் எதிர்க்கும், நமக்குள்ள இருக்கிற மாம்ச மனுஷன் நம்ம என்ன செய்வா, எதிர்ப்பான். போராட்டங்கள் நமக்கு வரும், ஜெபிக்க முடியாத சோர்வுகள் வரும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஓடும்போது தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போய் அந்த இடத்துல நிக்கிறவன் ஜீவ கிரீடத்தை என்ன செய்யறதில்ல, பெற்றுக்கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க எப்படி ஓடணும்னா, வசனம் சொல்லுது, பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். எப்படி ஓடணும்? எப்படி ஓடுங்க பாருங்க. பந்தயத்துல ஓடுறவன் எப்படி ஓடுறானா, பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுகிறான். அல்லேலூயா. சும்மா ஓடுறான்றவன் எப்படி ஓடுவான்? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க ஊட்டிலாம் சில மேரத்தான்லாம் வைப்போம், ஓப்பன் டு ஆல்னு வைப்பான். சிலது எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஓடும், சிலது எதுக்கு ஓடும், சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிலது வந்து நானும் ஓடுனேன் போட்டோ எடுத்து செல்ஃபி போடுறதுக்காக என்ன செய்யும், ஓடும். இன்னைக்கு செல்ஃபி மோகம் அதிகமானதுனால யார் வந்தாலும் செல்ஃபி எடுத்து, நடிகர் வந்தாலும் செல்ஃபி எடுத்து, இவருடன் இன்னைக்கு ஒரு செல்ஃபி. அப்புறம் ஒரு குரங்கு பார்த்தாலும் குரங்குடன் இன்னைக்கு ஒரு செல்ஃபி. அப்புறம் வேற என்ன, எதை பார்த்தாலும் இன்னைக்கு செல்ஃபி எடுத்து உடனே எங்க போட்டுறான், Facebook, Instagram, WhatsApp எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு அதுல ஒரு பெருமை எனக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படி விளம்பர மோகத்துக்காக ஓடுறவன் இருக்கிறான். ஆண்டவர் அதை பத்தி இங்க என்ன செய்யல, பேசல. ஆனா பெற்றுக்கொள்ளும்படியா ஓடுறவன் எப்படி திரும்ப ஓடுவான்? கையில கேமராவா இருக்காது, தண்ணி பாட்டிலும் இருக்காது, அவனுடைய லக்கு பூரா பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு வந்து ஓடுறீங்களா, இல்ல ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறும்படியா ஓடுறீங்களா? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த மாரத்தான ஓடும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்னெல்லாம் பிரச்சனை வரும்பா, கால் வலிக்கும், கை டயர்டாகும், மூச்சு வரும், சில டைம்ல ரெஸ்ட் ரூம் கூட போகணும்னு தோணும், பசி எடுக்கும். அப்புறம் என்ன ஆகும், பக்கத்துல வர்றது எனக்கு முந்தி ஒருத்தன் போயிடக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் என்னது, பாரமானவைகள். இதெல்லாம் என்னது, பாரமானவைகள். நம்ம பாரமானதை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடும். ஐயோ, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது கிடையாது. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான் நம்மள, பிசாசுக்கு ஒரு வேலை இருக்கு. என்னன்னா, நம்மள எதிர்க்கிறது எப்படி எதிர்ப்பானா, நேரடியா வந்து நான் தான் பிசாசு, எனக்கு 2 கொம்பு இருக்கு, நீட்டமா நாக்கு இருக்கு, கண்ணு 2 பெருசா இருக்கு, உங்கள்ட்ட உருட்டிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தா உங்களை சோர்வடைய வச்சிரும். உங்க விசுவாசத்துல என்ன செய்யணும், சோர்வை கொண்டு வந்தாலே போதும். அல்லேலூயா. சோர்ந்து போயிருவீங்க. சோர்ந்து போன பிறகு நம்ம அடுத்த ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது.
சோர்வை எப்படி கொண்டு வருவான்? யாரையாவது உங்களை குற்றப்படுத்த வைப்பான், இல்லைன்னா பாஸ்டர் கொண்டே உங்களை திட்ட வைப்பான், இல்லைன்னா பக்கத்துல இருக்க சக விசுவாசியே உங்களுக்கு என்னவா மாறுவா, இல்ல நீங்களே உங்களுக்கு என்ன மாறுவீங்க, எதிரியா மாறி ஏதோ ஒண்ணு நடக்கும். உடனே என்ன ஆயிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம், ஓட்டத்தை நிறுத்தி விடுவோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாரமான யாவற்றையும், என்னது பாரமான, உங்க விசுவாச வாழ்க்கைக்கு எதெல்லாம் பாரமா இருக்கோ அதெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்பதான் ஓட முடியும். அல்லேலூயா, ஆமென். இப்ப மாரத்தான் ஓடுறவன் உடம்புல என்ன போட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மெலிசா ஒரு வெஸ்ட், ஒரு ஜட்டி, அவ்வளவுதான். ஒரு ஷார்ட்ஸ் கூட இல்ல, ஷார்ட்ஸை விட சின்னதா லைட் வெயிட்டா இருக்கும். நம்மள மாதிரி இப்ப மாரத்தான் ஓட போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூட்கேஸ முதுகுல தூக்கிட்டு, ஒரு பெரிய ஜெர்கினை மாட்டிக்கிட்டு, கால்ல வந்து உட்லாண்ட் வெளியில இருக்கிற நல்ல அந்த பெரிய ஷூவா ஒண்ணு மாட்டிக்கிட்டு, சாக்ஸ் எல்லாம் போட்டு, நீ பேடெல்லாம் கட்டி, கைக்கெல்லாம் கட்டி, ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஒருத்தன் ஓடினானா எப்படி இருக்கும்? ஓட முடியுமா? பாருங்க, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு அட்டையர் இருக்குது, ஒரு ட்ரெஸ் கோடுன்னு இருக்குது. அப்ப மாரத்தான் ஓடுறவன் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி என்ன செய்ய முடியாது, பேடெல்லாம் கட்டிக்கிட்டு ஓட முடியாது. அது கிரிக்கெட்டுக்கு, அது அடிபடாம இருக்கிறதுக்கு பாதுகாப்புக்காக போடுறது. இப்ப மாரத்தான் போடுற ஒருத்தன் வந்து என்ன செய்ய முடியாது, ஹெல்மெட்டை போட்டு பேடை கட்டி, தை பேடை கட்டி, இடுப்புல எல்லாம் கட்டி, பேட்டையும் கொண்டுட்டு, எங்கப்பா வந்த மாரத்தான் ஓடுறங்க, என்னப்பா கிரிக்கெட் பேட் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க, இல்லைங்க நான் இப்படியே தாங்க ஓட போறேன். அப்ப நீ எங்க இருப்ப? கடைசியில இருக்க. அல்லேலூயா. பாக்குறவன உன்னை என்ன செய்வா, கேள்வி பண்ணுவான், அட என்னடா இங்க வந்து இப்படி கோமாளி மாதிரி வருது, உன் கூட செல்ஃபி வேணா எடுத்துடுவான். அல்லேலூயா. நீ என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நமக்குன்னு ஒண்ணு என்ன இருக்குது, அந்த ஓட்டத்துக்கு என்று சில காரியங்களை நாம் என்ன செய்யணும், அந்த பாரமான சில காரியங்களை ஒதுக்கி விட வேண்டும். அப்புறம் பாவத்தை விட்டு, அடுத்து என்ன சொல்றாரு, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பாருங்க, பாவம் நம்ம விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓட முடியாதபடிக்கு அது என்ன செய்கிறது, தடை செய்கிறது. அல்லேலூயா. சிம்சோன் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். சிம்சோன் பயங்கரமான பலசாலி. வந்த உடனே என்ன ஆயிடுவான், பயங்கர பலசாலியா மாறிடுவான். அல்லேலூயா. அவனுடைய பலமே யாரு தெரியுமா, ஆவியானவர் தான். அவன் சாதாரணமா இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா, சாதாரண மனுஷன். ஆனா ஆவியானவர் அவன் மேல வந்து பயங்கர பலசாலி. ஆண்டவர் அவனை எதுக்கு அழைச்சார் அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நியாயாதிபதியா, ஒரு ரட்சகனா அவனை என்ன செஞ்சாரு, அழைச்சார். ஆனா சிம்சோன் ஒரு நாளும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கவே கிடையாது. இஸ்ரவேலுக்கு அவனால ஒரு நாள் ரட்சிப்பு வரவே இல்லை. ஆனா அவனுக்கு பிரச்சனை எல்லாம் வந்தது எதனால அப்படின்னா, அவன் போய் ஒரு பொண்ணை விரும்புவான், அந்த ஊர்ல பிரச்சனை வரும், அங்க போய் எல்லாத்தையும் அடிப்பான். புரிஞ்சவங்களுக்கு, இங்க போவான், இங்க ஒரு பெண்ணை விரும்புவான், இங்க ஒரு பிரச்சனை வரும், அந்த ஊர்ல ஒரு சண்டை போடுவான். இவனுக்கு பிரச்சனை பூரா எதனால வந்ததுன்னா, பாவத்தினால வந்தது. கடைசியில இவனுடைய அபிஷேகமே எதனால போச்சுன்னா, பாவத்தினாலேயே போயிடுச்சு. அதனால இவனை வந்து கடைசியில இவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா, கண் பிடுங்கப்பட்டு என்ன அரைக்க ஆரம்பிச்சிட்டான், மாவரைக்கிற அளவுக்கு போயிட்டான் வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நியாயாதிபதியாக அழைக்கப்பட்டவன், ஒரு ரட்சகனாக இருக்க வேண்டியவன், ஒரு தேவ மனுஷனா இருந்து ஓட வேண்டியவன். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கண் பிடுங்கப்பட்டு இருக்கு, பாவத்துல விழுந்து போயிட்டோம், நம்மளுடைய அழைப்பையே நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம், நம்ம யாருங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்து ஓடிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு சுற்றி இருக்கிற பாரமானவைகளை, பாவத்தை தள்ளிவிட்டு என்ன செய்யுங்க, ஓடுங்க. பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்க. அல்லேலூயா. சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமானவைகளை தள்ளிவிட்டு என்ன செய்யுங்க, ஓடுங்க. ஓட்ட பந்தயத்துல ஓடுறவன் ஓடிட்டே இருக்கான், அழகான ஒரு பொண்ணு நிக்குது, பார்த்து ஆய் சொல்லுவானா, அவன் நோக்கம் என்ன? அல்லேலூயா. அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் விக்குது, போய் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு ஓடலான்னு ஓடுவானா? ஓட மாட்டான். அவன் நோக்கம் என்ன? எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர்? ஜீவ கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு என்ன வைத்திருக்கிறாரு? ஜீவ கிரீடம். பவுல் சொல்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதை எடுத்து வாசிங்க. ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த விசுவாச வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? ஹல்லேலூயா. இட்ஸ் a good battle. நல்ல போராட்டம், நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. போராட்டத்துல ரெண்டு விதமான போராட்டம் இருக்கு பாருங்க. போராட்டத்துல எது இருக்கு? ஒருத்தர் எடுங்க, ஒருத்தர் எடுப்பார், மத்த முடுங்க. ஜோயல் எடுப்பார்.
மொத்தம் கவனிங்க. நல்ல போராட்டம் ஒண்ணு இருக்குது, பாவ போராட்டம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. இந்த நல்ல போராட்டம் என்பது என்னன்னா ஆண்டவருக்காக ஓடுகிறது தான் நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பாவ போராட்டம் என்பதுனா வாழ்க்கையில பாவத்தோடையே போராடி கொண்டிருப்பது. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி 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 அதுலயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஒண்ணு புருஷனுடைய பிரச்சனையா இருக்கும், பிள்ளையோட பிரச்சனையா இருக்கும், வேலை இடத்துல பிரச்சனையா இருக்கும், அல்லது ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். இதுலயே போராடி 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 அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அல்லேலூயா. இன்னொன்னு நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டம் என்பது என்னன்னா இதையெல்லாம் தூரமா தள்ளி வச்சுட்டு நான் யாருக்காக ஓட போறேன்? ஆண்டவருக்காக ஓட போறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக ஓடும் பொழுது இதெல்லாம் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடும். அல்லேலூயா. நீங்க இதுக்காக ஓடும் பொழுது ஓட வேண்டிய முக்கியமான ஓட்டத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்ச? போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓகே. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. எப்படி தப்பு செய்யறதுக்கு எவ்வளவு வேகமா நம்ம என்ன செய்யறோம்? ஓடுறோம். இன்னைக்கு ஆலயத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவனுடைய காரியத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா? பாவம் செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஆளா நிக்கிறோம். உலக காரியத்துக்கு பாவ காரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம போய் நிக்கிறோம். ஆனா தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம எடுத்தீங்களா? என்ன என்ன ரெஃபரன்ஸ்? 2 தீமோத்தேயுவா? ஓகே 4 வாசிங்க பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன காத்துக்கொண்ட? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக ஓடுறீங்க அப்படின்னா நம்ம இழந்து போகிறதுக்காக ஓடலைங்க, பெற்றுக்கொள்றதுக்காக ஓடுறோம். அல்லேலூயா. என்னத்துக்காக ஓடுறீங்க? பெற்றுக்கொள்றதுக்காக ஓடுறீங்க. என்ன பெற்றுக்கொள்றதுக்காக ஓடுறீங்க? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஓடுறீங்க. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல வாசிக்கும்போது சொல்றார் ஆண்டவர், ஆமென், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரா. ஆமென். ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த 7 திருச்சபைக்கு ஆண்டவர் 7 காரியத்தை எழுதுவார். கடைசியா திரும்ப எழுதுவாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. என்ன எழுதுவாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆரம்பத்துல நிறைய குறையெல்லாம் சொல்லிடுவார் ஆண்டவர். இதெல்லாம் உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணு? சரி பண்ணு. சரி பண்ணினா நீ ஜெயம் கொள்ளும் பொழுது உனக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இன்னொருவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய பேரை பரலோகத்துல எழுதி இருப்பேன். இன்னொருத்தனுக்கு சொல்றாரு, உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப ஓட்டத்தை நம்ம ஓடணும். ஜெயம் கொள்ளுகிற ஓட்டம் இது. இது என்ன ஓட்டம்? ஜெயம் கொள்ளுகிற ஓட்டம். விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ உலக காரியத்துக்காக ஓடுற ஓட்டம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்துக்காக நீங்க ஓட கிடையாது. நீங்க ஓடும் பொழுது அதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணும். அதுக்காகவே நம்ம நினைச்ச கூடாது, ஓடிட்டு இருக்க கூடாது. நம்ம ஓட்டம் எதுக்காக இருக்கணும்னா கிரீடத்தை பெறும்படியாக என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்க. இப்போ விசுவாசத்தை அடுத்தது வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது யாரை நோக்கி நீங்க ஓடணும்னா இயேசுவை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. வேற யாரையும் பார்த்துட்டு ஓடக்கூடாது. ஆமென். வேற எதையாவது பார்த்துட்டு ஓடுனீங்க விழுந்து போயிருவீங்க. உங்களுடைய ஒரே உங்க முன்னாடி இயேசு இருக்கிறார், அங்க இயேசு இருக்கிறார். நான் இப்ப அவரை நோக்கி என்ன செய்றார்? ஓடுறார். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசத்தை எங்க தொடங்குறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தில் துவங்குகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய விசுவாசமே இயேசு. இயேசு இல்லாம விசுவாசம் இல்லை. பாருங்க, நிறைய பேர் நிறைய உபதேசம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதான் இயேசுவே சொல்றார், நான் ஆல்பாவும் ஒமேகா. எந்த தேவதூதனும் ஆல்பா ஒமேகா சொல்ல முடியாது. லூசிபர் சொல்ல முடியாது, நான் ஆல்பா ஒமேகா சொல்ல முடியாது. நானே முந்தினவர் மாதிரி லூசிபர் ஒமேகா காபியர் சொல்ல முடியாது. எந்த தேவதூதனும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவங்க பணிவிடையாளர்கள், நமக்கு பணிவிடை செய்ய தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இயேசு யாருன்னா அவர் தேவன். அவர் தேவன். அவர் யாரும் சிருஷ்டிக்கல, அவர் யாரும் படைக்கல. இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கணும்ன்றதுக்காக தான் மரியாதை தேர்ந்தெடுத்தாரே தவிர அதனால மரியாதைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே ஆண்டவர். பைபிள் தெளிவா சொல்லுது, நீங்க எதை செய்தாலும் அவருடைய நாமத்திலும் அவருடைய நாமத்துக்கென்றும் செய்யுங்கள் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் நம்ம விசுவாசம் எப்பொழுதுமே யார் மேல இருக்குன்னா இயேசுவின் மேல. அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறாரு, அவர்தான் முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அவருக்குள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்குள்ள நீங்க முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவரை விட்டு நீங்க வெளியே வரும்போது உங்க ஓட்டம் தடைபட்டு போய் விடுகிறது. ஏன் அப்படி சொல்றாங்க? அதாவது வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவரை மாதிரி நான் ஓடணும், அவரை மாதிரி நான் ஓடணும், அவரை மாதிரி அதெல்லாம் வேலை கிடையாது. எனக்கு என்ன ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அதுல நான் என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். என் விசுவாசத்துல தேவனை நான் எப்படி பிரியப்படுத்த முடியுமோ அவரை பிரியப்படுத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு கடைசியில
வின்னிங் பாயிண்ட்ல வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. நியமித்து இருக்கிற ஓட்டம், அல்லேலூயா. அதாவது பாவத்தை தள்ளி விட்டு ஓடணும், பாரமானவைகளை ஒதுக்கி வச்சுட்டு ஓடணும், நியமித்திருக்கிற பாதையில தான் ஓடணும். நான் என் இஷ்டத்துக்கு ஓட முடியாது. ஓட்ட பந்தயத்தில் ஓடுற எல்லாருக்குமே ஒரு என்ன இருக்குன்னா வரைமுறைகளை கொடுத்திருப்பான். டிசிப்ளின் ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. போன முறையா அதுக்கு முந்தின முறையா யாரோ ஒருவர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடி ஜெயிச்சிட்டார். ஜெயிச்செல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் போது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவருக்கு ரொம்ப துக்கம். கடைசியில பார்த்தா அவர் ட்ராக்ல ஓடல, இன்னொருத்தன் ட்ராக்ல என்ன செஞ்சாரு, ஓடிட்டார். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்காகவே ஓடிட்டு கடைசியில இயேசுவின் ஜீவகிரீடம் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்க முடியாது, வரவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி ஓடணுமா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும், பொறுமையோட ஓடக்கடவும். 1 கொரிந்தியர் 9:24 வாசிங்க. சீக்கிரமா எடுப்போம். 1 கொரிந்தியர் 9:24. ஓடுவார்கள். நிறைய பேர் ஓடுறான் இந்த உலகத்துல. சிலர் உலகத்துக்காக ஓடுறான், சில கனவுகளை நிறைவேற்ற முடியா ஓடுறான், சில பணம் சம்பாதிக்க முடியா ஓடுறான், சில பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது ஓடுகிறார்கள். நிறைய பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் வசனம் சொல்லுது பாருங்க, ஆனா ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அல்லேலூயா. 100 மீட்டர்ல 10 பேர் ஓடினாலும் ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு தான் கோல்டு மெடல் கிடைக்கும், இல்லையா? எல்லாருக்கும் கோல்டு மெடல் கிடைக்குமா? இல்ல, ஒருவனுக்கு கோல்டு மெடல். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் எப்படி ஓடணுமா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படி ஓடுங்க? சும்மா ஓடாதீங்க. என்ன, எப்படி ஓடக்கூடாது? சும்மா ஓடக்கூடாது. சும்மா எப்படி ஓடுறது? நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, சில பேர் எதுக்கு ஓடுவான், விளம்பரத்துக்காக ஓடுவான், சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஓடுவான், சில பேர் ஒரு ஜாலியா இருக்க, வாமச்சான் சும்மா தானே இருக்கிற, வா ஓடு, நீ ஒரு சாட்ச மாட்டிக்கோ அப்படின்னு ஓடுவான். அவன்லாம் நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் என்ன சொல்லுது, ஓடுகிற நீங்கள் எப்படி ஓடணுமா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். இந்த மே மாசம் நீங்க ஓடணும். எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் ஓடணும். அப்புறம் வாசிக்கிறோம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் எப்படி இருப்பார்கள், இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஆமென். எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கம். சரீரம் வந்து பாருங்க, ஃபுல்லா இச்சைகளால நிறைந்ததுதான் சரீரம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. நிறைய இச்சைகள் இருக்கு பாருங்க. ஏவாள் எதுல விழுந்து போனா? இச்சையில தான் விழுந்து போனா. ஆண்டவருடைய வார்த்தையை விட இன்னைக்கு உலகம் நமக்கு எப்படி இருக்கு, கவர்ச்சியா இருக்குது. எதுல இருக்குங்க? கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விட உலகம் நமக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு சொல்லுங்க, கவர்ச்சியா இருக்கு. சபையில வந்து பந்தயத்துக்கு போராடுற அவர் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம்னா என்ன? குதிரை இப்ப ரேஸ் நடக்குது, ஊட்டியில ரேஸ் நடக்குது. இப்ப இந்த குதிரை ஓடுற குதிரை எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த தெருவுல ஓடுற குதிரை எப்படி தெரியுமா, அதுக்கு ஒண்ணுமே இருக்கு. கண்ட இடத்துல ஓடும், பஸ் ஸ்டாண்ட்ல ஓடும், திடீர்னு மெயின் பஜார்ல இருக்கும், திடீர்னு எங்கேயா இருக்கும். இந்த குதிரை அப்படி கிடையாது. பந்தயத்தில் ஓடுற குதிரை இது எப்படி தெரியுமா இருக்கும், அதை டெய்லி காலையில் நினைச்சுவாங்க பிராக்டிஸ். டாக்டர் வந்து செக் பண்ணுவார், காலெல்லாம் செக் பண்ணுவார், அதுக்கு மசில் எல்லாம் தேவையான ஊட்டச்சத்து உணவெல்லாம் கொடுப்பாங்க. பந்தயத்துல ஓடுற அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுக்கு இந்த சேடல் அப்படின்னு போடுவாங்க கண்ணுக்கு. அப்புறம் பின்னாடி என்ன இருக்கும், கடிவாளம் இருக்கும். ஜாக்கி மேல உட்காந்து அதை பிடிச்சிட்டாருன்னா ஜாக்கி என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யும், கேட்கும். இந்த குதிரையை பிடிச்சிட்டு வருவானுங்க பாருங்க ரோட்ல, அது இப்படிங்க அப்படிங்க திடீர்னு அவனை தூக்கி போடும், முன்னாடி போகும், பின்னாடி வரும், கடிக்கும். ஒழுங்கு இல்ல. சபையில விசுவாசிகள் எப்படி இருக்குன்னா ஒழுங்கும் கிரமமா இருக்கும். உங்க வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை வாழ்ற நீங்க தறிக்கட்டு ஓடுகிற குதிரையா இருக்கக்கூடாது. பந்தயத்தில் ஓடுகிற குதிரைகளை போல நீங்க நினைச்சிடுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தறிக்கட்டு ஓடுற குதிரைனா என்ன? போட்டோஸ்ல போனீங்கன்னா அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. சாயங்காலம் அதை கழட்டி விட்டுருவாங்க. அது எங்க போகும், என்ன செய்யும், எங்க தெரியும்னு தெரியாது. அதுக்கு ஒரு வியாதின்னு வந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான், அதை அப்படியே கொண்டு போய் 6வது மைல் ஸ்டோன் விட்டுருவான். ஏன் தெரியுமா, அங்கேயே செத்து போயிடும். ஆமா, ஆனா இந்த குதிரை அப்படி விட மாட்டான், அதுக்கு எல்லாமே செய்வாங்க. அல்லேலூயா. இந்த குதிரை பந்தயத்திற்கான குதிரை. இந்த குதிரை மேல பல கோடிகள் ரூபாய் என்ன செய்வான், பந்தயம் கட்டுவார்கள். அது வெற்றி பெறும் பொழுது அதுக்கு ஒரு ஹானர். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நாள் இருக்கிறது, நம்ம வெற்றி பெற்று தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது அங்கே நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியா ஓடிட்டு இருக்கோம். அது என்ன செய்யறோம்,
அதுக்கு நமக்கு என்ன தேவை? இச்சையடக்கம் தேவை. முதல்ல பொறுமை. இப்ப என்ன சொல்லுது வசனம்? இச்சையடக்கம். இச்சையடக்கம்னா சில விஷயங்களை நமக்கு எல்லாம் பவுல் சொல்றாரு, எல்லாமே நான் செய்ய முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. ஒரு விசுவாசிக்கு எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் பார்க்கலாம், ஆனா உன் விசுவாச வாழ்க்கைக்கு எல்லாமே என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது. உனக்கு என்ன தகுதி? உன் உடைக்கு என்ன தகுதி? அந்த உடையை உடுத்து. உனக்கு என்ன உணவு தகுதி? அந்த உணவை சாப்பிடு. தகுதியானதை செய்யுங்க. தகுதி இல்லாததை நம்ம நினைச்ச கூடாது, செய்ய கூடாது. ஏன்னா நம்ம அலைந்து திரிகிறவர்கள் அல்ல, நமக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாசிங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பாருங்க, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியா. இந்த உலகத்துல கிடைக்கிற கிரீடம் எல்லாம் அழிந்து போகும் ஒரு நாள். அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஓடுகிறவனே அவ்வளவு இச்சை அடக்கமா ஓடுறான். காலையில எந்திரிக்கிறான் பாருங்க, என் பையன் ஃபுட்பால் விளையாடுறான். காலை 5 மணிக்கு எழுந்து பார்த்தா இருக்க மாட்டான். எங்கடா போறான்னு பார்த்தா ஸ்கூட்டி எடுத்து போயிடுறான். திரும்பி 10 மணிக்கு வருவான், சாப்பிடுவான், டியூஷன் போயிடுவான். திரும்ப 4 மணிக்கு போனா 8 மணிக்கு தான் திரும்ப வருவான். அவ்வளவு ஒரு தீவிர பயிற்சி. எதை பெற்றுக்கொள்ள முடியாது? அன்னைக்கு ஒரு கப்பை வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு கப்பை வாங்கிட்டு வந்துட்டான். லோ பெரிய கப்பை வாங்கிட்டு வந்து சொல்ல, டேடி நான் கப்பை வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம்டா. அதே மாதிரி ஒரு கப்பு, இன்னொரு கப்பு இருக்குது, அதையும் வாங்குற மாதிரி என்ன செய்ய, ஓடு அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அவ்வளவு இச்சை அடக்கம். அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிடுது. ஏன்னா ஒரு பரிசு பொருள் அவனுக்கு முன்னாடி என்ன செய்யப்படுது? காட்டப்படுகிறது. அல்லேலூயா. நீ இதுல ஜெயிச்சினா உனக்கு இது சன்மானம், இது பரிசு. அப்ப ஆண்டவர் ஓடுகிற உங்களை சும்மா விட்டுருவாரா? அதை விட ஒரு மேன்மையான கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை விட ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் ஒழுங்கா சபைக்கு வாங்கன்றது, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்கன்றது. அதுக்காக என்ன செய்யுங்க? ஒழுங்கா ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை கட்டுப்பாடா வைத்துக் கொள்ளுங்க. பிசாசு, இச்சை, பாவம் இதெல்லாம் நம்ம வீழ்த்தி விடாதபடிக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம் பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் பவுல் சொல்றாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இங்க யாராவது நிச்சயம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன் சர்ச்சுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்னு தெரியும்? சின்னதுல இருந்தே வந்துட்டு இருக்கிற பிரதர், எதுக்குன்னு தெரியாது பிரதர். அப்பா போலனா அப்பா திட்டுவாரு, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க பிரதர், அதனால சர்ச்சுக்கு வரேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டா பிரதர், நான் அப்படியே வந்தேன் பிரதர், ஞானஸ்தானம் எடுத்தேன் பிரதர், இப்ப அப்படியே இஷ்டத்தை தான் சுத்திட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. ஆண்டவர் நிச்சயம் இல்லாதவன என்ன செய்யாத, ஓடாத. உன்னை எதுக்காக இங்க ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? நீ ஏன் இங்க இருக்கிற? உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இதெல்லாம் அறிந்து நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ இயேசு சாமி ஜெபம் பண்ண சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, யோவான் 17ஆம் அதிகாரத்துல, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்துக்குரியவர் அல்ல. அவர் சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, இவர்கள் என்னுடையவர்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? இயேசு உலகத்துக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் உலகத்துக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தையே மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமே. ஆண்டவர் யாருக்காக ஜெபம் பண்றாரு? அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடையவர்களுக்காக ஜெபிக்கிறார், சபைக்காக தேவன் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால உலகத்தான் அல்லாதது போல, இயேசு உலகத்தான் அல்லாதது போல, இயேசுவை விசுவாசிக்கிற அவரை பின்பற்றி வருகிற நாமும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வசனத்தை வாசிப்போமா? வாசிச்சு நம்ம முடிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. கொலோசியர் 3:8. இப்பொழுதோ அப்படின்னா அதுல 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 12 எபிரேயர் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா அவர் அடக்கம் பண்ணதோடு அவருடைய வாழ்க்கை முடியலைங்க. அவர் இப்ப உயிர்த்தெழுந்தார், ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எல்லா அவமானத்தையும் அனுபவித்தார், நிந்தையை அனுபவித்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், இந்த நிந்தையோ அவமானமோ இந்த தூஷணமோ இந்த மரணமோ எனக்கு இருக்கிற மேன்மையை தடுத்து நிறுத்த முடியாது.
அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்தில் படுகிற அவமானங்களோ, கிறிஸ்துவுக்காக படுகிற அவமானமோ, நீங்க சண்டை போட்டு படுற அவமானத்தை பத்தி நீங்க பேசல. நீங்க சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா அவமானம். நீங்க குடிச்சு விட்டு விழுந்தீங்கன்னா அது அவமானம். அந்த அவமானத்தை பத்தி ஆண்டவர் என்ன செய்யுங்க பேசல. நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை ஒருத்தன் தூஷிக்கிறான், ஒருத்தன் அவமானப்படுத்துறான், உங்களை கேவலமா பேசுறானா, அதெல்லாம் பொருட்டா நினைக்காதீங்க. உங்களுக்கு இது உங்களுடைய நிலை அல்ல. கிறிஸ்துவை போல ஒரு மேன்மையான நிலையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி இப்ப வலது பாரிசத்தில் இருக்கிறாரோ, உன்னதத்தில் இருக்கிறாரோ, ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரோ, அவருக்காக அவமானத்தையும் நிந்தையும் சகிக்கிற பிள்ளைகள் அவரை போலவே இருப்பார்கள். ஹல்லேலூயா. காசை விட என்ன தெரியுமா மேன்மை? கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள வருகிறது. அதுதான் மேன்மை. ஹல்லேலூயா. இதை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டும். எதை நோக்கி? இதை நோக்கி ஓட. அதனால தான் அவர் சொல்றாரு, பாரமானது எல்லாம் என்ன செய்ய தள்ளி விட்டு. பாருங்க 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைத்துக் கொண்டு ஓடுங்க? யாரை நினைத்துக் கொண்டு ஓடுங்க? கடைசியா யாரை நினைச்சு கொண்டு ஓடுங்க? இயேசுவை நினைத்துக் கொண்டு. ஏன் இயேசுவை நினைச்சு கொண்டு ஓடுங்க அப்படின்றாருன்னா, அவர் இதெல்லாம் தாண்டி ஜெயித்து இன்னைக்கு சிலுவையில வெற்றி சிறந்து, மரணத்தை வெற்றி சிறந்து, பாதாளத்தை வெற்றி சிறந்து, உயிர் தெளிந்து ராஜாதி ராஜாவாக இன்னைக்கு வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி ஓடுங்கள் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி ஓடிட்டாரு, நீங்களும் அப்படி ஓடுங்க. அவரை போலவே நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுங்கள். பாரமானதெல்லாம் தள்ளி வைங்க, பாவத்தை எல்லாம் தள்ளி விடுங்க. ஹல்லேலூயா. உலக காரியங்கள் எல்லாம் நினைச்சீங்க தள்ளி விடுங்க. உங்க நோக்கம் சிந்தை பூரா யார் மேல இருக்குன்னா, கிறிஸ்துவை போல நான் ஓடணும், கிறிஸ்துவை போல நானே ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா.